ஆசீர்வாத தீர்க்கதரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சிகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. எங்களாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். எங்களாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். எங்களாகிய கர்த்தாவே, எங்களாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். எங்களாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். எங்களாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு சுமார் 2023 வருடங்களுக்கு முன்பு அனுப்பினார். அவர் இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் அநேக சத்தியங்களை ஜனங்களுக்கு போதித்தார். அவர் போதிக்கிற சத்தியங்கள் யாவும் உண்மை. அந்த சத்தியங்களில் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் வருகை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை இந்த உலகத்தில் மனுஷோட பாவத்தை போக்குவதற்காக வந்தார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார்.
அவர் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். அவர் திரும்பவும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அந்த சத்தியத்தை குறித்து வேதத்தில் நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூண்ட சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய நோக்கம் ஒரு சபை இந்த உலகத்தில் உருவாக வேண்டும். அந்த சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான். அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். சீஷர்கள் எங்கும் சீஷர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகள் கூட தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் அறிவித்தபடியினால பல இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த சபையை குறித்ததான தேவ நோக்கம், தேவ திட்டம் கரைதிரை முதலாகிட்ட ஒரு பரிசுத்தமான சபையாக ஆண்டுடைய வருகைக்கு முன்பு ஆயத்தமாக்கப்பட்டு அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்பதுதான். எபேசியர் 5:27 அதை நாம் வாசிக்கிறோம். கரைதிரை முதலானவர்கள் ஒன்று இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்பதே. எனவே ஆண்டோட வருகையை குறித்து தேவன் சொல்லும் பொழுது இந்த வருகையிலே ஒரு சபை காணப்பட வேண்டும், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அது ஆயத்தமாக்க வேண்டும். அதற்காக இந்த சுவிசேஷ வார்த்தைகள், இந்த சத்திய வசனங்கள் எங்கும் எல்லா மக்களுக்கும் இன்றும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அறிவிக்கப்படுகிற இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த சபைகளுடைய முக்கிய நோக்கம் கர்த்தருடைய வருகை தான். அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாகும்படி முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு பாவி மனம் திரும்புவது மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, அவன் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்படுவதற்கு, அவன் நீதிமானாக்கப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில் தம்முடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தார். அவர் இரத்தத்தையே நமக்காக கொடுத்தார். காரணம், அவருடைய இரத்தம் தான் மனுஷனுடைய பாவங்களை கழுவி அவனை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. வேதம் சொல்வது அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். எனவே அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவமன்னிப்பாகிய மீட்பை இயேசு அளித்திருக்கிறபடியினால அவர் மூலமாய் வருகிற ரட்சிப்பை, விடுதலையை ஒவ்வொருவரும் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அது இலவசமான ரட்சிப்பு. அதுக்குரிய கிரயத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையிலே கொடுத்தார். வேதம் சொல்லுது, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அவர் சிந்தனை அந்த இரத்தத்தின் மூலமாய் வருகிற பரிசுத்தமாகுதலை ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படிதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் முதல் கடமை. முதலாவது அதை நாம் செய்யும் பொழுது, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய சுத்திகரிப்பை அவரால் உண்டாகும் சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாகும்படி முதல் படியை வைக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். இந்த காலங்களில், கடைசி காலங்களில் அந்த வேலை நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டோட வருகைக்கு முன்பு உலகத்தில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சீஷர்கள் கூட இயேசுவிடத்தில் கேட்டாங்க, உங்கள் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சீஷர்கள் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவுடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமியர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொன்னார்.
இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய வருகை சீக்கிரம் என்பதை அது வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. அன்றோட வருகைக்காக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஓமைகள் மூலமாய் ஜனங்களுக்கு கர்த்தர் பேசினார். அவருடைய வருகை குறித்த ஓமையை நாம் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே 10 கன்னிகைகள், அந்த 10 கன்னிகளை 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் ஆயத்தம் பண்ணவில்லை. அவர்கள் ஆண்டோட வருகை வரும் என்று அறிந்தும் கூட ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து கேள்விப்படுகிறீர்கள். ஆனால் வருகைக்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் ஒரு இடத்திற்கு தூர இடத்திற்கு செல்ல நாம் ஆயத்தப்படுவது போல, எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தம் அவசியமாக இருப்பது போல கர்த்தருடைய வருகைக்கும் ஆயத்தம் அவசியம். அந்த ஆயத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தமாய் இருங்கள் என்றெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஜனங்களுக்கு போதித்த பிற்பாடு ஆண்டவர் சீஷர்களை ஏற்படுத்தி இந்த சத்தியத்தை உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு அறிவிக்கும்படி சொன்னார். எனவே உலகமெங்கும் இன்றைக்கு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இந்த சபைகள் ஆண்டோட வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வருகையில் நீங்களும் நானும் காணப்பட வேண்டுமே. அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டோட வருகையின் அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலங்களில் நாம் விழிப்புள்ளவர்களால் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. உலக ஜனங்கள் இதை பற்றி கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டாலும் அதை பற்றி கரிசனை கொள்ளாதபடி ஆண்டோட வருகை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தாலும் கேள்விப்பட்டாலும் கூட தங்களை அர்ப்பணிக்காமல் ஒப்பு கொடுக்காமல் இருக்கும் பொழுது இதை கேட்கிற மக்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்வில் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நிச்சயமாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவ்விதம் வாழும் பொழுது மட்டும்தான் கர்த்தருடைய வருகைக்கு என்று நீங்கள் ஆயத்தமாக்கப்பட முடியும். கர்த்தருடைய வருகையில் காலங்களை குறித்து வேதத்தில் இன்னும் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. சபையை தேவன் ஸ்தாபித்த நோக்கம் அதுதான். அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது அவசியம், நோய்கள் குணமாக வேண்டியது அவசியம், பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டியது அவசியம், எல்லா தரித்திர நிலைமையிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற வேண்டியது அவசியம். எல்லாவற்றுக்குமான ஒரு கிரயத்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அவர் கொடுத்ததன் மூலமாய், தம்மை ஒப்பு கொடுத்ததன் மூலமாய் நாம் ஒரு விடுதலையின் வாழ்வுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் அந்த விடுதலையின் வாழ்வை ஒவ்வொருவருக்கும் தருகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த விடுதலை வாழ்வுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். இந்த விடுதலை வாழ்வை இந்த உலகத்தில் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மகத்தான திட்டம். அதோடு கூட கர்த்தருடைய வருகைக்காகவும் நாம் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வேதத்தில் இன்னும் சில பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வருகை குறித்து தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வருகிற காத்திருக்கிற நீங்கள், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-14 வரையிலும் வாசிக்க கேட்டீர்கள். இந்த வசனத்தில் ஆண்டோட வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே எல்லாமே அழிந்து போக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒன்றுமே நிலையானவைகள் அல்ல. ஆனால் ஆண்டுடைய சபையை மட்டும் ஆண்டவர் நிலைநிறுத்தி அவருடைய வருகையிலேயே எடுத்துக்கொண்டு நித்திய காலமாய் அவரோடு கூட வாழும்படியான உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவள் மர்மமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் வாழ போகிறார்கள். அந்த வாழ்வு உங்களுக்கு அவசியமா? எல்லோருக்கும் அவசியம் என்று இயேசு விரும்புகிறான். அதனால் இந்த சத்தியத்தை நீங்கள் போய் எல்லா மக்களுக்கும் அறிவிங்கள் என்று சொல்லி சீசர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். சீசர்கள் இந்த சத்தியத்தை அறிவித்தார்கள். அதனால இன்றைக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். அதனால இன்றும் அநேகர் இந்த சத்தியத்தின் மூலமாய் விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டோடைய வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வார்த்தைகள் கேட்கிற நீங்களும் இந்த காரியம் உண்மை சத்தியம் என்பதை நன்கு புரிந்து கொண்டு வேதத்தின் வாயிலாக நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி சத்தியமாகிய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அங்கீகரித்து அதன் மூலமாய் வருகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, விடுதலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நித்திய வாழ்வில் அவரோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க வந்தா, உங்கள் பாவங்களை போக்க வந்தா, உங்களுடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுக்க வந்தா, அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனை கொடுக்க வந்தா. யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்? அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த நித்திய ஜீவனை யாருமே இழந்து போகக்கூடாது. என்றென்றைக்கும் உள்ள அந்த அழியாத வாழ்வு, உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் கூட அழிந்து போகக்கூடும். ஆனால் உங்களுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு அழியாத வாழ்வு. நாம் என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட வாழ போகிறோம். அந்த வாழ்வு வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று 1 யோவான் 3:16 வாசிக்கிறோம். எனவே ஆண்டவருடைய அன்பு நாம் ஒவ்வொருவரும் அங்கீகரித்த மக்களாய் நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணி இருக்கிறபடினால அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டவர்களாக அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நித்திய வாழ்வுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தேவன் தமது வார்த்தையின் மூலமாய், வேத வார்த்தைகள் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அதை நாம் மனதில் கொண்டு உங்களுடைய வாழ்வை நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை தேவனுடைய விருப்பமாக இருக்கிறபடினால அதை நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு பேசி இருப்பார் என்று நாங்கள் அறிகிறோம். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். எனவே இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. நித்திய ஜீவனுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்தமாகுங்க. விழித்தது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்க. மன்னிப்பாக மீட்பர் எங்களுக்கு நீங்க அருளி செய்து ஆண்டவரே எங்களை சமாதானம் உள்ளவர்களாய் இந்த உலகத்துல வாழ வைத்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதுதான் உம்முடைய விருப்பமாய் இருக்கிறபடினால இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும், ஒவ்வொரு மக்களோடும், ஒவ்வொரு ஜனங்களோடும், சிறு பிள்ளைகளோடு, பெரியகளோடு கூட நீங்க பேசி அவங்க உள்ளங்கள்ல நீங்க கிரியை செய்து உம்முடைய ரட்சிப்பாகிய மீட்பை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீங்க இப்பொழுது கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொன்னேன். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில்
என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் சொன்னீரப்பா. உம்மிடத்தில் வருகிற மக்களை நீங்க ஒருபோதும் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொன்னீரப்பா. இந்த நாட்கள்ல வாஞ்சியோடு தாகத்தோடும் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் நீங்க சந்திப்பீராக. ஒவ்வொருவரும் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எதுவானாலும் சரி, அதை நீங்க சந்திக்க வல்லவராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தின் கட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் பரிபூர்ண விடுதலை வாழ்வை இன்றைக்கே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நீங்க அவங்களுக்காக சிலுவை அடிக்கப்பட உங்களை ஒப்பு கொடுத்தீங்க அப்பா. உங்க ரத்தத்தினாலும் உண்டாகிற பரிசுத்தமாகுதலை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாள்ல வல்லமையா செய்வாடி கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாவத்திலிருந்து விடுதலை நீங்க கொடுக்கிறீங்க, சாபத்திலிருந்து நீங்க விடுதலை கொடுக்கிறீர் ஆண்டவரே. சமாதானம் இல்லாம வாழ்கிற மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. நிம்மதி தேடி அலைகிற மக்கள் ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. நீங்க தானே சமாதான கர்த்தர் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க சமாதானத்தை கொடுக்க வந்தீரப்பா. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல ஆண்டவரே. நீர் கொடுக்கிற சமாதானம் அது மெய்யான சமாதானம் என்று சொன்னீரப்பா. நிம்மதி இல்லாமல் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கு நீங்க இறங்குங்க ஆண்டவரே. அவட வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. அவனோட தரித்திர நிலைமையெல்லாம் நீங்கட்டும் அப்பா. தரித்திரத்தை போக்கத்தானே நீங்க தரித்திரராக மாறினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. ஏசப்பா, உங்க கண்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை கிடைக்கட்டும். நீங்க இரக்கத்துல ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் இருக்கிறேன். நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர் ஆண்டவரே. இந்த உலகத்துல வாழும்போது கூட எத்தனையோ மக்களுக்கு நீங்க நன்மை செய்தீரப்பா. பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட மக்களை எல்லாம் நீங்க குணமாக்கினீர் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே அற்புதத்தை நீங்க செய்றீங்க. அற்புத விடுதலை நீங்க கொடுக்கிறீங்க. இப்பொழுது பிசாசின் கட்டுக்குள்ள யார் இருந்தாலும் விடுதலை வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வந்த நோக்கம் பரிபூர்ணமா இந்த உலகத்துல ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நம்முடைய வருகை நாட்கள் சமீபமா இருக்கிறபடினால ஆண்டவர் வருகைக்காக அவர்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நித்திய ஜீவனுக்காக தங்களை அர்ப்பணிக்கும் வாழும்படியா தங்களை அர்ப்பணிக்கும்படிக்கு நீங்க அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையா உங்களுடைய பாவங்களையும் நீர் மன்னிக்கிறீர் ஆண்டவரே. கிருபையா நீங்க இறங்குறீங்க ஆண்டவரே. உங்க கிருபைக்கு அளவே இல்லை அப்பா. நீங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனா இருக்கிறபடினால இறங்கி நீங்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருந்து ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த நாட்களை ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கும் கிரியை செய்வதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருப்பதற்கான நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை இப்பொழுது அனுப்புங்க ஆண்டவரே. நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. விடுதலை வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. சமாதான தேவரீர் தாமே உங்களோடு இருப்பாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீர குற்றமற்றதாய் காக்கப்படுவதா என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரை கரை திரை முதலாமல் அற்றவர்களாக பிடியற்றவர்களாக பரிசுத்தவர்களாக மாற்றி நம்முடைய வருகைக்கு வந்து நீங்க ஆயத்தப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் வல்லமையாய் கிரியை செய்யுங்க. உமது நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, பிளஸிங் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெப உதவிக்கு 9326222843 வெப்சைட் bpm.org.in. God bless you.